வானங்கள் தேவனின் மகிமையை வெளிப்படுத்தும். ஆகாய விரிவவரின் கிரியை அறிவிக்கும். வாழ்வு தருகிற ஆவியானவரே, எங்கள் மத்திய நீர் வாரும். படைப்பனைத்து புதுப்பித்து புது வாழ்வு தருபவரே, இந்த படைப்பை ஆண்டு இதை பராமரிக்க பொறுப்பை கொடுத்து எங்கள் மத்தியில் நீர் பேசி நாங்கள் நம்முடைய குரலை கேட்டு அதனுடைய அந்த உலகத்தை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் எங்களுக்கு பலன் தாரும். உடைய வார்த்தைகள் சத்தியம், சத்தியனின் வார்த்தைகள் பரிசுத்தமாக்கும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வழியை இறைஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு இணைப்பில் வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயத்தில் இருப்பதை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உள்ள சூழல்கள் வெவ்வேறு நிலையில் இருந்தாலும் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் இங்கே நான் வர முடியாது. ஆகிய முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பொறுப்பருளிய பேராயர் அவர்களுக்கும் பேராயத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் என்னை வரவேற்று உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற குருசேகத்தின் ஆயர், குருசேகத்துடைய செயலர், பொருளர், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், திருச்சபையின் அனைத்து ஐக்கிய சங்கத்தினர்கள், திருமேசை பணிவிடையாளர்கள், ஆலய பணி அனைவருக்கும் நான் ஆண்டவர் திருப்பையில் நான் வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. 1995ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் இங்கே பயிற்சி ஆயராக, இங்கே சில நாள் அறப்பட்ட ஆயிரம் சொல்லுவாங்க. ப்ரொபேஷனருக்கு என்ன பேர்? வீட்டுக்கு போனோம். அறப்பட்ட ஆயிரம் வந்துட்டார், அறப்பட்ட ஆயிரம் வந்துட்டு வரணுவாங்க. ப்ரொபேஷன் வந்துட்டான். நான் இப்போ முழையிறாக வந்துட்டேன். நான் இப்போ 1995ஆம் ஆண்டு முதல் 96ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 6 மாதங்கள் மேற்கு தாம்பரம் ஆலயத்திலே ரெவரண்ட் விக்டர் மனோவா ஆயர் அவருடைய தலைவன் கீழாக என்னுடைய பாஸ்டரல் மினிஸ்ட்ரியை நான் துவங்கினேன். இவ்வளோ 30 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தெரியும். அன்றைக்கி கூட தம்பி ஃபோன் பண்ணார், ஐயா நீங்கள் வெஸ்தாமத்தில் பயிற்சியாக இருக்கும்போது நான் இப்போ சின்ன பையன் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அந்த 6 மாதங்கள் என்னுடைய திருப்பணிக்கு மிகப்பெரிய அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது இந்த மேற்கு தாம்பரம் திருச்சபை. அப்பொழுது இருந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நான் மீண்டுமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக விக்ரமண ஐயா அவர்களுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு மகன் போல தான் அவர் அழகாக மகன் தான் கூடுவார், என்ன தம்பி ஒன்று சில தம்பின்னு கூடுவார். ஆக இந்த மேற்கு தாம்பரம் எனக்கு புதிதல்ல, பரிச்சயமான ஒரு திருச்சபை. ஆகிய உங்களோடு கூட இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக பாடக்குழுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல கொயர் பாடுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகிய பாடக்குழு சிறப்பான வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக குருசேகத்தின் செயலர் சாம்பல் ஐயாவுக்கும் பொருளாளர் ஜெயசித்ராமா அவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும்போதெல்லாம் என்னை உற்சாகப்படுத்துகின்ற அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் குடும்பத்திற்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பேசுகின்ற அல்லது நாம் சிந்திக்கின்ற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நம்முடைய வழிபாட்டு முறைமை நமக்கு மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவே ஒரு பிரசங்கம் மாதிரி இருக்குது, தயவுசெய்து தூக்கி போட்டுறாதீங்க. அதுவே மிக அழகாக நமக்கு நேர்த்தியான ஒரு அருளுரையை பதிவு செய்து வைத்திருக்கிறது. சங்கீதம் 24:1 என்ன சொல்லுது? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. The earth belongs to God. உனக்கு எனக்கும் என்ன பண்ண முடியாது? சொந்தம் கொண்டாட முடியாது. லெபனானிய கவிஞர் கலீல் ஜிப்ரான் சொல்கிறாரு, குழந்தைகள் கூட நம்ம சொந்தம்னு சொல்கிறார் அவர். தே ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே ஆர் பிலாங்ஸ் டு காட் என்றார் அவர். அது குழந்தைகள் மாதிரி இருந்தாலும் அந்த பிள்ளைங்க யார்? அவங்க கடவுளுக்குரியவர்கள். அதனால் நமக்கு என்ன கிடையாது? எதுவுமே நமக்கு என்ன கிடையாது? நமக்கு என்ன கிடையாது? நமக்குன்றது சொந்தம் கிடையாது. ஈவன் சில்ட்ரன் ஆல்சோ. அப்படின்னா பூமியும் அது நிறைவும்
கர்த்தருடையது, பிள்ளைகள் கடவுளுடைய பரிசு. இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். அப்போ இப்பேற்பட்ட இந்த இயற்கையை படைத்து ஆண்டவர் இயற்கையை தான் உணவு கொடுக்குது, இயற்கை தான் உணவு கொடுக்குது, இயற்கை தான் பாதுகாப்பு கொடுக்குது, இயற்கை தான் என்ன பண்ணுது, நம்முடைய கழுவியும் அது உண்டு ஜீரணித்தினுவி என்ன பண்ணுது, நமக்கு உணவுக்கான ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கிறது. ஒரு தாயை போல. அதாவது சொல்கிறாரு, படைப்பில் எல்லாவர்களுக்கும் என்ன பண்ணுதான், முழுமையான வளர்ச்சி பெற்று தனக்கான உணவு என்ன பண்ணுது, அது தேடி போகிறது. அம்மா பால் ஊட்டுறது இல்லை, அப்படி தானே? மாடு கண்ணு போட்டு என்ன பண்ணுது, கண்ணுட்டி என்ன பண்ணுது, எழுந்து போய் அது பால் குடிக்குது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், அம்மா பால் ஊட்டினா தான். ஏன்னா என்ன பண்ணல, அவனுக்கு முழுமையான வளர்ச்சி கிடையாது. தலை கூட அது எலும்பு என்ன பண்ணுவாங்க, முழுமையான வளர்ச்சி கிடையாது. அது காலப்போக்கில் தான் முழுமையான வளர்ச்சி பெறுது. அப்போ அத்தனை யார் செய்கிறது, தாய். அதுபோல் இந்த உலகத்தினுடைய தாயாகிய இந்த பூமி நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு நம்முடைய வாழ்வை நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாள் நமக்கு என்ன பண்ணாங்க, ஒரு தாயை போல நமக்கு வாழ்வை பாதுகாத்து ஒரு வாழ்க்கை செறிவிட்டு கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த வாழ்வை சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிற இந்த பூமி என்ன பண்ணுதான், பவுல் சொல்கிறாரு, ரோமர் 8:22 சொல்லுது. ரோமர் 8:22, இந்த பூமி என்ன பண்ணுதான், பிரசவ வேதனைப்படுகிறது. The earth having birth pangs ன்னு போட்டிருக்குது. உலகத்திலே மிகப்பெரிய வலி எது, பிரசவ வலி தான். ஆண்களுக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவர் தோலை சுமக்கிறன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உலகத்தில் மிகப்பெரிய வலி என்ன வலி, பிரசவ வலி. அப்போ இந்த பூமி என்ன பண்ணுது, அந்த பிரசவ வலி வேதனைப்பட்டு கொண்டிருக்கனாக்கா இந்த உலகம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. அண்மையில் ஒரு செய்தி கேட்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்கிறாரு, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக மொரிஷியஸ் தீவு, நிறைய பேர் போயிருப்பீங்க இல்லை, நம்ம இந்திய பெருங்கடலில் இருக்க ஒரு அற்புதமான தீவு. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அந்த மொரிஷியஸ் தீவு மனிதரெல்லாம் உள்ளே போவதற்கு முன்பதாக இயற்கையின் கரத்தில் மிக ஒரு அற்புதமான ஒரு தீவாக இருந்தது மொரிஷியஸ் தீவு. ஏன்னா போயிருக்கீங்களா மொரிஷியஸ் தீவுக்கு? வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் இல்லை. இயற்கை அன்னையின் கரத்தில் மிக அற்புதமான படைப்புகள். மனிதர்களெலாம் போவதற்கு முன்பதாக, மேற்கத்திய நாடுகள் சேர்ந்த அன்பர்கள் போவதற்கு முன்பதாக இயற்கை அன்னையினுடைய கரத்தில் மிக வளம் கொழிக்கப்பட்ட அனைத்து விதமான பழங்களும் நிறைந்திருந்த ஒரு அற்புதமான ஒரு தீவு. அதில் ஒரு பறவை வளர்ந்து வந்தது. பறவை டூடு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டூடுன்னு ஒரு பறவை ஒன்று இருக்குது. நோ மோர், நவ் இட்ஸ் நோ மோர், எக்ஸ்டிங்க்ட். அந்த டூடு பறவை ஒன்று கூட இல்லை. இப்போது நீங்கள் எங்கே தான் பார்க்கலாம், நீங்கள் என்சைக்ளோபீடியாலையும் இல்லை என்ன பண்ணீங்க, நெட்டில் தான் போய் பார்க்க. டூடு பறவை அதாவது நம் நாட்டில் இருக்கிற கோழியை விட சற்று பெரியது, வான்கோழி விட சற்று சிறியது. அந்த வாழ்ந்த தீவில் அந்த டூடு பறவை அங்கே விளைந்த அற்புதமான அந்த பழங்கள், வளம் கொழிக்கப்பட்டிருந்த செருப்பு என்ன பண்ணது, உண்டு நல்லா கொழுத்துனாயிடுச்சு, அது வளர ஆரம்பித்தது. அதை துரத்துவதற்கு யாரும் இல்லை, வேட்டையாடுவதற்கு யாரும் இல்லை. அதான் ஒரு முறை ஒரு ஐயா சொன்னார், ஒரு சொற்பொழி ஆற்றுகின்ற பொழுது கண் பார்வையற்ற நபரத்தில் பேசியிருக்கிறார். ஒரு அடர்ந்த காடு, மனிதரே இல்லாத ஒரு காடு. அந்த காடு எப்படி இருக்கும்? எப்படி பிள்ளைகளை கேட்டார், என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க? மனிதரே போகாத இடம் எப்படி இருந்திருக்கும்? அந்த குழந்தை காடெல்லாம் பார்த்ததில்லை. என்ன சொல்லியிருக்கோம்? பாதுகாப்பாக இருந்து சொல்லிச்சு அந்த குழந்தைங்க. என்ன சொல்லிச்சு? பாதுகாப்பாக இருந்திருக்கோம், ஏன்னா மனுஷன் போல. அப்போ அந்த டூடு பறவைகள் நூற்றாண்டு கால பறவை என்ன பண்ணல, துரத்து என்ன பண்ணாங்க, அது பறப்பதே மறந்துடுச்சு, அது நடக்க ஆரம்பித்து விட்டது. ஒரு சூழ்நிலையில் மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த அன்பர்கள் திசை மாறி என்ன பண்ணாங்க, அவங்க இந்த தீவுக்கு வருகின்ற பொழுது அங்கே அவள் குடியேற ஆரம்பித்தாள். குறிப்பாக பிரெஞ்சுக்காரர்களும் டச்சுக்காரர்களும் மற்றும் போர்ச்சுகீசியரும் அங்கே குடியேறின பொழுது என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் யார்? அவங்க ரத்தம் தோய்ந்த கால்களோடு பிரவேசித்தவர்கள். அப்போ அவங்க அங்கே இருக்கின்ற பொழுது என்ன சாப்பிட்றாங்க, அவங்க நான் வெஜிடேரியன், மாம்ச கறி உண்பவர்கள். அப்போது அவங்க வந்த பொழுது இந்த டூடு பறவை என்ன பண்ணுச்சு,
அவங்ககிட்ட மிக அருகாமையிலே வர ஆரம்பித்தது, நண்பர்களாக பழக ஆரம்பித்தது. அதன் விளைவினாச்சு அவங்க அந்த டூடு பறவை அவர்கள் சமைத்து உண்ண ஆரம்பித்து விட்டார். இதுவரையும் அவர்கள் சுவைத்து பார்க்காத அற்புதமான ஒரு மாமிசம். ஏன்னா இயற்கையின் உணவை சாப்பிட்டு, இயற்கையில் விளைந்த நல்ல பழங்களை சாப்பிட்டு நன்றாக உண்டு கொழுத்துனா பண்ண, நல்ல கொழு இருந்துன்னா பண்ணாங்க உங்களுக்கு நல்ல ஒரு நான் வெஜிடேரியன் அவங்களுக்கு கிடைச்சது. இந்த ருசி என்ன பண்ண முடியல அவங்களுக்கு, நமக்கு தெரியல. மனுஷனாக்கள் ருசிப்பட்டால் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட்டுட்டே இருப்போம் நாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, அந்த டூடு பறவையை கொன்று தின்ன ஆரம்பித்தார்கள். கடைசி டூடு பறவை என்ன பண்ண வரைக்கும் என்ன பண்ணாங்க அவங்க, அதை தின்று சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஒரு காலகட்டம் என்னால் அந்த மொரிஷியஸ் தீவில் அந்த டூடு பறவை இல்லாமல் போய்விட்டது. 70 ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக அவள் சென்றவர்கள் என்ன பண்ண, கப்பல் தானே பயணித்தவங்க. அப்போ அந்த கப்பல் செய்வதற்கு ஒரு மரம் அவளுக்கு தேவைப்பட்டது. என்ன மரம்னா கல்வாரி மரம். என்ன மரம், கல்வாரி மரம். அந்த கல்வாரி மரம் 70 என்ன பண்ணல அவங்களுக்கு, அதையும் என்ன பண்ணாங்க அவங்க, அந்த கல்வாரி மரம் மிக லேசானது, அதே நேரத்தில் என்ன பண்ணாது, மிக உறுதியானது. நம்ம ஊரில் இருக்கின்ற செம்மரத்தை போல, இல்லை செம்மரத்தை யானோட உட்காரக்கலாம் சொல்லுவாங்க, அந்த செம்மரத்தை போல இந்த கல்வாரி மரம் மிக உறுதியானது, அதே நேரத்தில் லேசானது. கப்பல் கட்டுவது ரொம்ப உறுதுணையாக இருந்தது. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தோன்னா பண்ண அந்த எங்கேயுமே கல்வாரி மரம் முளைக்கல. என்னடா சொல்லின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டூடு பறவைக்கும் கல்வாரி மரத்திற்கும் மிக இணக்கமான உறவு இருந்தது. ஏனென்று சொன்னால், இந்த டூடு பறவை என்ன பண்ணோம், அந்த கல்வாரி மரத்துடைய பழங்களை சாப்பிட்டு அதன் வயிற்றுக்கு என்ன பண்ணோம், அந்த விதை போகின்ற போது அந்த விதை அதன் வயிற்றில் இருக்கிற அமிலத்தை என்ன பண்ணப்பட்டது, அந்த விதையினுடைய தோல் நீக்கப்பட்டு அது வெளிவருகின்ற பொழுது அதன் மலத்தோடு சேர்ந்து அது மண்ணிலே உழைகின்ற போது தான் அது முளைக்குமா. அந்த டூடு பறவை சாப்பிட்டு அந்த பழத்துடைய கொட்டை அது வயிற்றிலே சில அமிலங்களால் அது சில மாற்றங்களை பெற்று அது கழிவிலே வருகின்ற பொழுது அந்த கழிவோடு சேர்ந்து அது மண்ணில் விழுகும் பொழுது என்ன பண்ண முடியும், அந்த கல்வாரி மரம் முளைக்கும். அப்போ மிகப்பெரிய உறவு அந்த பறவைக்கும் மரத்திற்கும் ஒரு நீண்ட ஒரு உறவு என்ன பண்ணது இருந்தது. இப்போ என்ன பண்ணல, இந்த டூடு பறவை இல்லை, அந்த கல்வாரி மரம் வளர்வதற்கு வாய்ப்பில்லை. இதில் யார் காரணம், நீங்களும் நானும் தான். ஒன்றே அவர் சொல்கிறாதீங்க, அவங்க சொல்கிறாரு. இந்த மனிதனுடைய ஆதிக்க எண்ணம், ஆசை, பேராசை தான் மிகப்பெரிய ஆபத்து இல்லை. அப்போ இந்த இயற்கை அன்னையினுடைய வளங்கள், இயற்கையான சிறப்புகள் சுரண்டப்படுவதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் மிக முக்கிய காரணம். அதான் நீங்கள் தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க, இயற்கை பேசுகிறது, கடவுளின் குரலை உற்று கவனிங்கள். நேச்சர் ஸ்பீக்ஸ், லிசன் டு காட்ஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளுடைய அந்த சத்தத்தை கேட்க இன்றைக்கி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இன்றைக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வின் இது போல் நிறைய சொல்லிட்டே போகலாம் இல்லை. இந்த வாழ்வின் யதார்த்தத்தில் இன்றைக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த அழகிய உலகம் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நான் பேசுகின்ற மிக முக்கியமான என்னென்ன பேசுகிறீங்க, நம்ம என்னென்ன பேசுகிறோம், ஈகோ ஜஸ்டிஸ், அப்புறம் கிளைமேட் ஜஸ்டிஸ், கிரீன் எக்கானமி, எல் நினோ லா நினா. இன்றைக்கு பருவநிலை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்ச் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி, நிறைய பேர் மெத்தப்படி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நேற்று 11ஆம் தேதி இந்து பேப்பரில் ஒரு செய்தி வந்து போய் படிங்க. மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்த ஆண்டு நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பசிபிக் கடலில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றம் அது என்ன பண்ணுது, ஆசியா பகுதிக்கு வருகின்ற பொழுது அந்த கடல் பகுதியிலே மிகப்பெரிய வெப்பம் உருவாகி என்ன பண்ணுங்க, இன்றைக்கி நம்முடைய ஆசிய பகுதியிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லினோனாக்கா அதிக வெப்பம், லானினா அதிக குளிர்ச்சி. அப்போ இந்த அதிக வெப்பமும் அதிக குளிர்ச்சியும் மாறி மாறி வந்து என்ன பண்ணுது, உலகத்தை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு. இதுக்கு யாரெல்லாம் காரணம், இன்றைக்கி நீங்கள் நானும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற, பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற, அதீத ஆசிரியவால் உருவாகி கொண்டிருக்கிற பசுமை வாய்க்கள் சொல்ல க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா, எல்லாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம நிற்கிறோம். நம்ம இந்த பசுமை வாயுக்கள் என்று சொல்லுங்க க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்ன பண்ணி இன்றைக்கி உலகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டு. அதை சொல்கிறாங்க,
அந்த இன்று பேப்பர் வந்திருக்கிற அந்த ஆர்டிகல் படித்து பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய நாம் எதிர்பார்க்காத பெருமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் அடிச்சா எல்லாம் சொல்லுவாங்கள்ல, வச்சா குடுமி சரிச்சா மொட்டண்டம் என்ன பண்ணாங்க, பெரும் புயல் நமக்கு வர சைக்ளோன்ஸ் இனிமேல் அப்படியே திடீர்னு வரும். இங்கே மழை பையை கிழிச்சு கொட்டுற மாதிரி என்ன பண்ணோம், மழை அப்படியே கொட்டும். அந்த வாட்டர் பேக்ஸ்மேன் என்ன பண்ணோம், அந்த அளவுக்கு என்ன பண்ணோம். இன்றைக்கி எப்போ பெய்யுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அரேபியாவில் என்ன ஓடுது பார்த்தீங்களா இல்லையா, ஒட்டகெல்லாம் ஓடுனுக்குது. இது வரைக்கும் மழையே பார்க்கல, ஒட்டகெல்லாம் தண்ணியில் மூழ்கி அடிச்சுன்னு போயின்னு இருக்குது. பெருமழை பெய்யுது. நாளைக்கே தாம்பரத்தில் தான் வரும். என்ன வரும், வந்தீங்க நல்ல வார்த்தை சொல்லிட்டு போகின்ற மாதிரி இதெல்லாம் மூந்து பார்த்தா பனி பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த எல்னினோ லானினா என்கின்ற இந்த கிளைமேட் சேஞ்சில் பருவநிலை மாற்றங்கள் நம்ம ஊரில் என்ன பண்ணலாம், பனிப்பொழி பெய்வதற்கு மிகப்பெரிய எப்படி இமாலயில் பெய்கிற மாதிரி பனிப்பொழி பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் இன்றைக்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பசிபிக்கில் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தின் விளைவாக இன்றைக்கி ஆசிய பகுதிகளே மிகப்பெரிய வறட்சி, மிகப்பெரிய நெருப்பு உருவாவதற்கு வாய்ப்பு சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. நம்ம அச்சுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. அறிவியலாளர் சொல்லுகின்ற அந்த கூற்றுலாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி மிகப்பெரிய, இன்றைக்கும் நம்ம ஜூன் மாதம் என்ன பண்ணுறோமா, நம்மளை உட்கார முடியல. சிலர்லாம் சொல்கிறாங்க ஆன்லைனே கோயில் நடத்திடலாமா மீண்டும். ஆனால் இன்றைக்கி ஒரு பக்கம் மனிதனுடைய ஆசையினால் என்ன சொல்கிறாங்க, 50 ஆண்டுகளுக்குள்ளாக என்ன இருக்காது, ஒரு சொட்டு பெட்ரோல் இருக்காது. 50 ஆண்டுகளாக இருக்காது, ஒரு சொட்டு கூட என்ன இருக்காது, பெட்ரோல் இருக்காதுன்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு உலகப்போர் வரும் என்று சொன்னால் 2050 என்ன வார் வரும், 3வது வாரம் எதுக்காக வரும், தண்ணிக்காக தான் வரும். நீங்கள் நான் குடிக்க இருக்கிற தண்ணி தான் பிரச்சனை. 1990 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், தண்ணி எங்கே குடித்தோம், அப்படியே குழா திறந்தோம் அப்படியே குடித்தோம். எங்கே குடிக்கிறோம், தண்ணி விற்கப்படுகிறது. நிலம், நீர், காற்று, ஆகாய, நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களும் இட்ஸ் காட்ஸ் ரிசோர்சஸ், கடவுளும் கருளிய அற்புதமான வளங்கள். இட்ஸ் நாட் அ கமோடிட்டி, அது வியாபார பொருட்கள் அல்ல. கடவுள் கொடுத்திருக்க இந்த 5 சிறப்புகள் இது கடவுளால் கொடுக்கப்பட்ட வளங்கள். யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்க முடியாது. சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் எங்கே போகிறாங்க, விண்வெளிக்கு போன போது சொல்கிறாங்களாம், அங்கேருந்து பார்த்து சொல்கிறாங்க, நான் விண்ணிலிருந்து பார்க்கிறது பூமியில் மனிதர் வரைந்த கோடுகளை என்னால் பார்க்க முடியவில்லை. அப்படின்னா அர்த்தம், வி ஆர் மேக்கிங் பவுண்டரி. இது இந்தியா, இது பாகிஸ்தான், இது இது எனக்குரிய என்ன பண்ணாமோ ஒரு எல்லைக்குள் நாம் சுருங்கி இருக்கிற வேளையில் என்ன பார்க்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க யார் இல்லைங்க, மனிதர் வரைந்த கோடுகள் என்னால் பார்க்க முடியவில்லை. பூமி அழகாக என்ன பண்ணுதுங்க, ஒரே ஒரு இடமாக தெரிகிறது, ஒரே ஒரு பொருளாக தெரிகிறது. ஒரு உலகளாவிய புகைப்படக்காரர் ரஷ்யாவுக்கும் உக்ரைன் நடைபெற்ற போரின் விளைவாக ஒரு கிராமம் ஏறக்குறைய 3000 பேர் அடங்கிய அந்த கிராமத்தில் ஒரு புகைப்படம் எடுக்க போகிறார். புகைப்படம் எடுக்க போகும்பொழுது அங்கே இருந்த சிலர் இறந்துட்டாங்க, சிலர் என்ன பண்ணாங்க, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டாங்க. அவர் புகைப்படம் எடுக்க செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு குழந்தையுடைய குரல் கேட்கின்றது. அந்த குழந்தையுடைய குரலை கேட்டு என்ன பண்ணுறாரு அவர், அது 3 நாள் அந்த போர்லாம் முடிஞ்சு ஒரு 3 நாளுக்கு பிறகு பார்க்கும் எனக்கு ஒரு 10 வயது நிரம்பிய சிறுமியுடைய குரலை உற்று கவனிக்கின்ற பொழுது அந்த குழந்தையுடைய குரல் அவருக்கு மிகுந்த ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தியது. உடனே கேட்குற அந்த குழந்தையை பார்த்து கேட்குறாரு, அவருடைய ரஷ்யன், அவருடைய உக்ரைன்னு சொல்லி கேட்குறாராம். ஆனால் அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் கேட்குறாரு அவர். உடனே அவருக்கு என்ன ஆச்சுனாக்கா, இந்த குழந்தை ஒருவேளை நம்ம ரஷ்யன் சொன்னாக்கா நான் ஒருவேளை உக்ரைன் என்ன பண்ண சுட்டுருவாங்களோ, அடுத்த குழந்தை பதில் சொல்லி என்ன பண்ணுறாரு அவர், சரி திருப்பி கேட்குறாரு நீ உக்ரைன்னு சொல்லி. ஒரு அந்த குழந்தை உக்ரைன் நினச்சிட்டு நான் ருஷ்யனாக இருந்தாக்கா அந்த குழந்தை கூட பயந்து என்ன பண்ண திருப்பி கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண கொண்டாரம் போட்டு சரி மாற்றி கேட்கலாம் சொல்லிவிட்டு, ஏன்னா அங்கே வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்றாக இருந்தாங்கள்ல, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் வாழ்கின்ற இடம். சரி கேட்டாராம், நீங்கள் கிறிஸ்தவர்களா, அவர் கிறிஸ்டின், அவர் முஸ்லீம் என்று சொல்லி கேட்டாராம். அந்த குழந்தை பதிலே சொல்லலையா. அந்த குழந்தை என்ன பண்ணுது, அழுது கொண்டே இருந்தது. அப்புறம் கொண்டாட குழந்தை சொல்லிச்சா, ஐ எம் ஹங்கிரின்னுச்சான், நான் என்ன பண்ணுறேன், நான் பசியாக இருக்கிறேன் என்று சொல்லிச்சு அந்த குழந்தை இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு மொழி இன்றைக்கு நம்ம அனைவரையும் ஆச்சரியப்படுதுனாக்கா, பசி என்கின்ற அந்த மொழிக்கு என்ன கிடையாது, எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆகிய இந்த உலகம், இந்த இயற்கை அன்னை நமக்கு மிகப்பெரிய ஒரு
வளமாக வரமாக இருந்து இன்றைக்கு நம்ம கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான இந்த வாழ்விலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம அழகான ஒரு பாட்டு பாட கீர்த்தனை பாட போகிறோம். காணிக்கை பாடு நன்றியால் நெஞ்சம் நிறைந்த அழகான ஒரு பாடல் அது, இயற்கை குறித்து பாடுகின்ற ஒரு பாடல். ஆகிய இப்பேற்பட்ட இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிற வேளையில் இன்றைக்கு நம்ம மிகப்பெரிய அச்சுறுத்தல் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அநேக உயிரினங்கள் இல்லாமல் இன்றைக்கி செத்து கொண்டிருக்கிறது. சிட்டுக்குருவி முக்கியமாக நம்ம வீட்டிலலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவான், கிராமத்தில் தமிழன் குறிப்பாக என்ன பண்ணுவான், இயற்கையோடு வாழ்ந்தவன், நம்முடைய இயற்கையோடு கூட அறிவியல் ரீதியாக வாழ்ந்தவன். சிட்டுக்குருவி எங்கே இருக்கும் கிராமத்தில், அதுக்கு நெல்லை கட்டி வைப்பாங்க. பிடிச்சிருக்கீங்களா, பார்த்தீங்களா இல்லையா? என் வயதை ஒருத்தவங்களாம் தெரியாது. இப்போ 90s கிட்ஸுக்கும் இந்த என்ன சொல்கிறது 2000 கிட்ஸுக்கும் நிறைய தெரியாது அவங்களுக்கு. பால் எங்கேருந்து எங்கே சொல்கிறாங்க, அவங்க பால் பாக்கெட் வந்து சொல்லுவாங்க. ஸ்கூலில் போய் கேட்ட பால் எங்கேருந்து வருதுன்னா பால் பாக்கெட் வந்தால் சொல்லுவான். அவனுக்கு பசுமாடு பார்க்கல, அவன் நிலத்தை பார்க்கல. அப்போ அந்த சிட்டுக்குருவிகளெல்லாம் இன்றைக்கி நம்மோடு ஒரு உறவாக இருந்தது. நம்ம என்ன பண்ணுறோம், கோலம் போடுவோம். எதில் போடுவோம் கோலம், எதில் போடுவோம், பொங்கல் நேரத்தில் அரிசி மாவில் கோலம் போடுவோம். அரிசி மாவில் கோலம் போடுறோம், எறும்பு கூட சாப்பிடணும். ஈவன் எறும்பு என்ன பண்ணோம், வாழ வேண்டும் என்கின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அறநெறியை கற்றுக் கொடுத்தும் தமிழன். வீட்டில் என்ன பண்ணோம், அந்த நெல் விளையும் போது என்ன பண்ணுவாங்க, அது கட்டி வைப்பாங்க. ஏன்னா அந்த குருவி என்ன பண்ணோம் வந்து வீட்டில் என்ன பண்ணாது கட்டும், கொலை கூட கட்டும் சொல்லுவாங்க. கொலைவையும் திருத்தக்கூடாது, தேனியும் திருத்தக்கூடாது, குருவியும் திருத்த சொல்லுவாங்க. நீ மிகப்பெரிய அச்சுறுத்தினாக்க தேனீக்கள் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. தேனீக்கள் எந்த இடத்துலையும் அங்கே மனுஷனால் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளாக பண்ணுவாங்க, இறந்து விடுவாங்க. அப்படின்னாக்க இந்த இயற்கை வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒரு வாழ்வு என்ன பண்ணாங்க அங்கே உற்சாகப்படுத்தி கொண்டு வாழ்வித்து கொண்டு இருக்கிறது. மனிதராக வந்து என்ன பண்ணுறோம், நம்ம தான் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் அழித்து நான் மட்டும் வாழணும் இல்லை சுயநலம் என்ன பண்ண நீங்கள் வாழ்ந்து கொண்ட உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இந்த யோபு புத்தகத்தில் படித்தோம். என்ன படித்தோம், யோபு 12:7 படிங்க. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். ரைட், அதான் சொல்கிறாருனாக்கா நேச்சர் டீச்சர்ஸ். விலங்கிடும் வினவுக உமக்கு அது கற்றுக் கொடுக்கும், வானத்து பறவை உமக்கு அறிவுறுத்தும். இன்றைக்கி நம்ம இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ள இன்றைக்கி நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது இல்லை. இன்றைக்கி இயற்கை என்ன பண்ணுவோம், பேசுவது நாம உற்று கேட்க இங்கே அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அராரேயில் நடைபெற்ற WCC உலக கிறிஸ்துவ மாமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு பிரேயர், நம்முடைய அந்த அசம்பிளியில் சொல்லப்பட்ட ஒரு பிரேயர் என்னன்னாக்கா, God hear the cries of all creation, the cries of water, the air, the land and all living beings, the cries of those who are exploited, marginalized, abused and victimized. அந்த 9வது உலக கிறிஸ்துவ மாமன்றத்தில் சொல்லப்பட்ட இந்த ஜெபம்னாக்கா, இறைவா இந்த உலகத்தினுடைய அழுகுரலை கேளும், தண்ணீருடைய குரலை கேளும், தண்ணீருடைய பிரச்சனையை கேளும், இங்கே படுகின்ற காற்றினுடைய பிரச்சனையை கேளும், இந்த லேண்ட் இந்த நிலத்தினுடைய கூக்குரலுக்கு என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஜபமாக ஏறெடுக்கப்பட்டது. ஏன்னாக்கா இன்றைக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்தும் நிலம், நீர், காற்று, ஆகாய நாள் என்ன பண்ணப்படுதுங்க, மிகப்பெரிய மாசை அடைந்திருக்கிறது. நிலம் இங்கே இன்றைக்கி சுரண்டப்பட்டிருக்கிறது. டீஃபாரஸ்டேஷன் சொல்கிறோம் நீங்கள் நம்ம இல்லை. இன்றைக்கி மனிதனுடைய வளர்ச்சி நல்லா பண்ணப்பட இன்றைக்கி இந்த டீஃபாரஸ்டேஷன் என்கின்ற ஒரு நாடு இருக்குன்னா கொஞ்சபட்சம் என்ன பண்ண நமக்கு 30% காடுகள் இருக்கணும். இந்தியாவில் 33% காடு இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு தெரியல, கிட்டத்தட்ட பாதி காலியாயிடுச்சு. ஒரு நாடு வளமிக்க நாடாக இருப்பதற்கு என்ன வேணும், குறைந்தபட்சம் 30% என்ன பண்ணோம், அது காடுகளாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற மொத்த தண்ணீரில் 1% குடிக்கிற தண்ணீர் போர்ட்டபிள் வாட்டர் இல்லை, 1% தான் போர்ட்டபிள் வாட்டர், குடிக்கக்கூடிய தண்ணி 1% தான் இருக்குது. அதுவும் அது இருக்கின்ற குளம், குட்டை, கண்மாய், அப்புறம் நிறைய தமிழ் பேர்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஏரிகளை ஆக்கிரமித்துனா மனுஷன் என்ன பண்ணுறான், தன்னுடைய வாழ்வுக்கு வளப்படுத்தினால இன்றைக்கி போதுமான தண்ணீர் இல்லை. குடிக்கிற தண்ணி என்ன கிடையாது. இப்போது நம்ம நிலத்தண்ணீர் எங்கே இருக்குது, இப்போ இன்னும் 100 அடி போட்டால் ஒரு பின்னா வரும்.
500 அடி போட்டோட கிடையாது, 600 அடி போட்டோட கிடையாது, கிட்டத்தட்ட 600க்கு 800 அடிக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, தண்ணி போட்டோட என்ன வருதுங்க. நான் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ஒருத்தர் சொன்னாங்க, எஸ் தாமதத்தில் நடக்க முடியுது, ஸ்ரீபெரும்புதூர் நடக்க கூட முடியல. அங்கே தான் நைராகிறேன். இப்போ நான் என்ன பண்ணல, நடக்கக்கூடிய இடம் இல்லை அங்கே, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்க இடம். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் பெருகுனாலும் அங்கே நடக்க முடியல. அவங்க சொன்னாங்க தண்ணி 800 அடி போட்டிருக்காங்க, போட்டால் என்ன வருது, என்ன வருது, வெறும் சேரு தான் வருது. வீட்டில் இந்த கண்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ணி போயிட்டாங்க. பக்கத்தில் மிகப்பெரிய ஏரிங்க, ஸ்ரீபெரும்புதூர் ஏரி. அந்த ஏரி பக்கத்தில் தான் வீடு இருக்குது, டெனன்ட்ஸ் இருக்கிறாங்க. போர் போட்டோன்னா வரல, தண்ணி வரலன்னா வருது, வெறும் சேரு தான் வருது, குடிக்க தண்ணி இல்லை, வீடு காலி பண்ணி போயிட்டாங்க, வீட்டில் வாடகை இருக்க முடியல. தண்ணீர் இப்போ நம்முடைய நிலம் மிகப்பெரிய மாசு. நான் பயன்படுத்துகின்ற ஃபெர்டிலைசர்ஸ் இன்னைக்கு 10 பேரில் ஒருவர் கேன்சர், 100 பேர் கேன்சர் ஆச்சு. நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசும்போது அவங்க அம்மா கேன்சர் பேஷண்ட், அப்போ அவட பேச சொன்னேன், ஐயா தயவு செய்து நீங்கள் போகிற இடத்துல பண்ணுங்கள், மக்களை எச்சரியுங்கள், 10 பேருக்கு ஒருவருக்கு கேன்சர். அந்த டாக்டருடைய அம்மாவுக்கு கேன்சர். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேச தான் வரேன். இந்த டாக்டருடைய அம்மா கேன்சர். அவர் நெருங்கிய நண்பர் ஆங்காலஜிஸ்ட் புற்றுநோய் பற்றி ட்ரீட்மெண்ட் பண்ண ஆங்காலஜிஸ்ட். அந்த ஆங்காலஜிஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எப்பா எங்கள் அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லி. இவர் எம்எஸ், அவர் பெரிய ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் டைரக்டர் இருந்தவர். அவங்க அம்மா கேன்சர் வந்தபோது அந்த டாக்டர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, கம் ஆஃப்டர் 2 months. என்ன சொல்கிறாரு, 2 மாதத்துக்கு பிறகு வா நண்பான்றார். நண்பனுக்கே எப்போ சொல்கிறார், 2 மாதத்துக்கு பிறகு வா, அப்பாயின்மெண்ட் க்ளோஸ். ஏன்னாக்க இன்றைக்கு இந்த ஆங்காலஜி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், இன்றைக்கி அதிகமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடையார் போனால் தெரியும் நமக்கு நிலைமை, பிறந்த குழந்தைங்க மொட்டை அடிக்கப்பட்டிருக்கு இல்லை. நாம் சாப்பிடுகின்ற உணவு, குடிக்கின்ற தண்ணீர் விஷமாக மாறிவிட்டது. தண்ணீர் விஷமாக இருக்குது. நீங்களும் நானும் இன்னும் மிஞ்சி போனால் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருப்போம். அந்த குழந்தை என்ன பண்ணும், அதுக்கு வளமான வாழ்வு இருக்கிறதா? நமக்கெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. நமக்கு அந்த குழந்தை எதிர்காலத்தில் வாழ முடியுமா, நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் வாழ முடியுமா? மிகப்பெரிய அச்சுறுத்தல். தண்ணி எக்ஸ்பைரி டேட்டுக்கு தான் பார்த்து வாங்க இல்லை. இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் பயணிக்கின்றாங்க. நெகே என்பதில் அழகாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, வனாந்தரத்தில் பயணிக்கும் பொழுது கடவுள் என்ன பண்ணுறாரு, செங்கடல் எதிர்க்க வருது. என்ன வருது, செங்கடல். கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு செகண்ட் என்ன பண்ணுற உருவாக்குறாரு, பைபாஸ், த ஃபர்ஸ்ட் பைபாஸ். கடலையே பிளந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மிக நீண்டிய பைபாஸ் போடப்படுகிறது. அதை கிராஸ் பண்ணோன்னா இது உங்களுக்கு எவ்வளோ மக்கள் பயணிக்கிறாங்க, 6 லட்சம் மக்கள். அவங்களோட கூட 8 லட்சம் தெரியாத விலங்குகள். ஒருத்தருக்கு ஒரு மாடு இருந்தால் 6 லட்சம் விலங்குகள், கிட்டத்தட்ட 10 லட்சம் விலங்குகள் இருக்கும். என்ன வேணும் எல்லாருக்கும், தண்ணி வேணும். முதல் அக்வா ஃபைனா எங்கே இருக்குது, கண்மலையில் அடைத்து வைத்திருக்காரு கடவுள். ஏன்னா பாட்டில் வச்சுக்கிற கடவுள் அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ரெடிமேட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். கண்மலையில் என்ன பண்ணுற, தண்ணீர் அங்கே தேக்கி வைக்கிறார். ஓசை என்ன பண்ணுற, ஒரு கொம்பை தடிக்கிறார். கோலத்து என்ன பண்ணுதாங்க, தண்ணீர் அங்கே புறப்பட்டு வருகிறது. மக்கள் என்ன பண்ணாங்க, இயற்கையின் வழியாகவே தண்ணியை குடிக்கிறாங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்க்கே பாட்டில் இருக்குது, இயற்கை பாட்டில் இருக்குது. தண்ணீர் யாருடையது, கடவுளுடையது. நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம காசு கொடுத்து வாங்கி கொண்டு. அதுதான் வீட்டு தண்ணி என்ன பண்ண, காய்ச்சி என்ன பண்ணுங்க, நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிங்க. அரிசி வாங்குகிறோம், அரிசி வாங்கினா கீழே என்ன, அந்த 25 பேக் என்ன போட்டிருக்காங்க, கீழே சின்ன அருவி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது, குறைந்தது 10 நிமிஷமாக என்ன பண்ணுங்க, அரிசியை ஊற வையுங்கள். நீங்கள் அப்படியே செஞ்சினாக்க அரிசி என்ன மாறும், ரப்பராக மாறிடும். நீங்கள் தண்ணியை ஊற வைக்காமல் நீங்கள் அரிசி சமைச்சிங்கன்னா சாப்பாடு என்ன ஆகிடுது, ரப்பர் ஆகிடும், சாப்பிட முடியாது. ஐயரமாட்ட கேட்பேன், நீங்கள் ஊற வைக்கல அரிசி, கரெக்டாக சொல்லுவாங்க. என்ன அர்த்தம், எனக்கு தெரிஞ்ச ஒரு இருக்கிறார் வேலூரில், காலையில் 4 மணிக்கு எழுந்து ஊற வச்சுருவார். அவர் அவங்க ஒய்ஃப் 7 மணி 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுவார், அரிசியை ஊற வச்சுடுவார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஊற வச்சுருவார். அவர் ஊற வச்சு நீங்கள் பயன்படுத்தினா தான் அந்த சாப்பாடு உங்களுக்கு மல்லிப்பூ மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே சமைச்சிங்கன்னா போட்டு உடனே கழுவி சமைச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பாடு சாப்பிட முடியாது. நிறைய பேர் தெரியும், நீங்கள் 25 கிலோ போட்டு அரிசி வாங்கும்போது. இன்னும் நம்ம பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க அவங்க, ஃபாஸ்ட் ஃபுட். ரொம்ப கொடுமையானது. அதில் போடுற அஜினோமோட்டாவா, இந்த அஜினோமோட்டா இன்னும் அது ஸ்டோன்ஸ் உருவாகுது. இன்றைக்கி பார்த்தா கிட்னி கேன்சர், கிட்னி ஸ்டோனு,
கால் பட்டர் ஸ்டோனு பார்க்குற 5-10 பேர் வரை பார்த்தோன்னா ஐயா கிட்னி ஸ்டோனுக்குது ஐயா. அது எடுத்தால் திருப்பி அந்த ஸ்டோன் உருவாகுது. ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனா ஆகிடுது இன்றைக்கி விஷம். எதை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் விஷத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதுக்கு திரும்பணும்? இயற்கைக்கு திரும்ப இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல்கிறாருங்க, ஆண்டவர் இயேசு நாம் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது லூக்கா நாம் அதிகாரத்தில் படித்த இந்த பகுதியில் என்ன படித்தோம்? லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கிற போது முதலாவது என்ன பண்ணுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணோம்? கூட கொடுக்கப்படும். அண்ணாச்சி கடையில் போயிட்டு முன்னெல்லாம் அப்போ என்ன பண்ணோம்? காலையில் போய் போனி சொல்லுவோம். போனி இல்லை எங்கள் நான் சின்ன பசங்க தெரியும், கடை போய் என்ன பண்ணும்? முதல் போய் வாங்கினா பண்ண போனி கொடுப்பாங்க. அதே போல் மளிகைலாம் பொட்டலாம் அப்பெல்லாம் மடிச்சு கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் ஆகிடுச்சு. அப்போ எல்லாம் பேப்பரு மந்தாரம் எல்லாம் மடிச்சு கொடுப்பேன். எல்லாம் மந்தாரம் கறி கூட மந்தாரம். நான் என்ன பண்ணுறேன் இப்போ அது பின்னாடி வர அதுக்கு சொல்கிறேன். அப்போது என்ன பண்ணுவாங்க? அப்போ முடிச்சிட்ட பிறகு நிற்போம். என்னென்னு கேட்போம்? கொசுறு 2000 ரூபாய் பொருள் வாங்கிட்டு எது காத்திருப்போம்? ஒரு சின்ன பொட்டலம் ஒரு ஒற்றைக்கடலையோ அப்போ கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு பருவி பாக்கெட்டு கொடுப்பாங்க. இப்போல்லாம் வேறு மாதிரி கொடுத்துட்றாங்க, பருவி பாக்கெட் கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த ஒற்றைக்கடலை இல்லைன்னா ஒரு சின்ன இதை வெள்ளத்தில் போட்டு கொடுப்பாங்க. அது காத்திருப்போம். வாங்குது 2000 ரூபாய். எதுக்கு நான் காத்திருப்போம்? அந்த கொசுருக்காக நான் காத்திருப்போம். கொடுக்கலன்னா அண்ணாச்சி பார்ப்போம், என்ன கொடுக்க மாட்டேன் நீ, இவ்வளோ வாங்கியிருக்கேன். எல்லாம் வாங்கியிருப்பாங்க. பொருள் மிஸ் ஆகிற பேர் கவலைப்பட மாட்டாங்க. எதுக்கு கவலைப்பட்டிருப்போம்? அந்த கொசுறு கொடுக்கலாம் சண்டை போட்டு வாங்குவோம். நம்ம கொசுறு கொடுக்க மாட்டேன். அதுபோல் என்ன பண்ணோம்? கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ண இன்றைக்கி கொசுருக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொசுருக்காக இன்றைக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு எல்லாரும் தர வல்லவராக இருக்கிறார் இல்லை? நான் இதான் இன்றைக்கி இந்த ஆண்டு கல்வி ஆண்டுக்கும் இந்த திருப்பணி ஆண்டு கொடுத்த 3 முக்கியமான இது சொன்னேன். சங்கீதம் 37 1-6 சொல்லப்படுகிற செய்தி என்ன சொல்ற? டிலைட் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் த லார்ட், கமிட் யுவர் வேஸ் டு த லார்ட். இது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, கர்த்தரே நம்பிக்கையாயிரு, கர்த்தருக்கு வழி ஒப்புவி. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன் விருப்பங்களை நிறைவேற்ற மாத்திரமே உனக்காக அவர் செயலாற்றுவார். இல்லை, இது கமிட்டட் வேஸ் டு லார்ட் யூ வில் ஆக்ட் அப்பான் யூ. உனக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செயல்படுகின்ற ஆண்டவர் நமக்காக செயல்பட நம்மோடு இருக்கின்றார். அந்த திருப்பணி கல்வி ஆண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களை மிகப்பெரிய அச்சுறுத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்க நாமோ இயற்கையோடு இணைந்து வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். நான் படிக்கேட்ட இந்த லூக்கா நற்செய்தி நூலில் ஆண்டவர் சொல்கிறார், என்ன பண்ணுங்க? இயற்கையை போய் பாருங்கன்றார், இயற்கையை போய் கற்றுக்கொள்கின்றார். இல்லை, சாலமோன் ராஜா முதல்ல என்ன பண்ணல? இந்த லீலி புஷ்பங்களை போல் அவனுடைய ஆடை காணப்படவில்லை. அவ்வளோ கிராண்டியர், அவ்வளோ மிக ஸ்ப்ளண்டிட் நேச்சர். அந்த இயற்கை என்ன பண்ணுதாங்க? அது போல் யாரும் என்ன பண்ண முடியாது, உடை உடுத்த முடியாது. இல்லை, அந்த காகம் என்ன பண்ணதில்லை, நாளைக்காக சேர்த்து வைக்கிறது இல்லை, நாளை தினத்துக்கு குறித்து கவலைப்படுறதில்லை. கடவுள் என்ன பண்ணுறாரு? அந்தந்த நாளுக்கு ஒரு உணவை என்ன பண்ணுறாரு? அவர் காகங்களுக்கு அவர் போஷித்து கொண்டிருக்கின்றார். கடவுள் என்ன பண்ணுறாரு? நமக்கு ஒவ்வொரு என்ன பண்ணுறாரு? மிக அழகாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த அழகாக நம்ம தொடக்கத்தை சொன்னாங்க, நீங்கள் பேசாவிட்டால் யார் பேசுவாங்க? கல்லுகளே பேசும். இன்றைக்கி இயற்கை பேசுது. கிரேஸ் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் எவர். இதுவரை பேசாத இன்னைக்கு இயற்கை என்ன பண்ண மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வலிமையாக பேசி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாளை என்னவன் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் அரக்கோணத்தில் ஒருத்தர் பேசினார், ஒரு அரசு அதிகாரி சொன்னார். அவர் சொன்னார், எம்பி எலெக்ஷன் அங்கே, நான் அரக்கோணத்தில் எம்பியாக மாறினால் தமிழகத்தின் தலைநகரை அரக்கோணமாக மாற்றுவேன். எல்லாரும் என்ன பண்ண யோசித்தாங்க. ஒரு காமெடி தான் பேசினார். ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் சென்னை என்ன பண்ணோம்? கடலில் மூழ்கிவிடும். தமிழ் தான் சொன்னால் எல்லாம் சிரிச்சாங்க. அன்றைக்கி நீ பயமாக தான் இருக்குது. எண்ணூர் பக்கம் போனால் தான் தெரியும். எண்ணூர் பக்கம் போயிருக்கீங்களா? மழை காலத்தில் இந்த ரோடே காணாமல் போடும். சில கிராமங்களில் மூழ்க போன நிலையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏற்பட்டிருக்கின்ற எல்னினோ வெதர் பருவநிலை மாற்றங்களினாலே ஏற்பட்டிருக்கிற வெப்பத்தினால் என்ன ஆக போகுதுங்க? ட்ரவுட், மிகப்பெரிய வறட்சி ஏற்பட போகின்றது. ஒரு பக்கம் வறட்சி,
அடுத்த முறை மழை பெஞ்சா மழை தண்ணி எங்கே வந்துடுது? நிலத்துக்குள் வந்துடுது. நிலத்துக்குள் வந்தானே ஆகும். இப்போ சுனாமியை பார்த்தோம்ல, தென் தமிழகத்தான் பார்த்தோம். உள்ளே வந்தனா ஆகும், நிலம் என்ன மாறிடும்? ஒவ்வொரு நிலமாக மாற்றப்படும், உப்பாக மாறிடும். நம்ம என்ன பண்ண முடியாது, அங்கே பயிரிட முடியாது, கல்டிவேட் பண்ண முடியாது, அங்கே நிலம் விளைய முடியாது. இன்னும் அது பல ஆண்டுகள் ஆகும், உப்பு மாறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அப்போது பூவா என்ன பண்ணுறது? எவ்வளோ நாள் தான் இறக்குமதி பண்ண முடியும்? இல்லை, இன்றைக்கி எல்லாமே ஏறி போயிடுது. இன்றைக்கி விலைவாசி, அமெரிக்கா ஈரான் போர் நிமித்தமாக இன்றைக்கி ஏற்படுற விலைவாசி, இன்றைக்கி ஃப்ளைட்டோடு பறக்க முடியாது. இப்படி சொந்தங்கள் போய் பார்க்கனாலும் பார்க்க முடியாத சூழல் இருக்குது. ஏன்னாக்கா விலைவாசி ஏற்றங்கள். ரீசெண்டாக நம்ம சென்னையில் ஒரு இது பேரத்தோடு போகலான்னு பிளான் பண்ணாங்க, கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, இப்போது ஃப்ளைட் விலையில் ஏறி போச்சு, போக முடியல. அப்போ இன்றைக்கி இறைவன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? இந்த உலகப்படுகின்ற வேதனையில் செய்யப்பட செய்யினாக்கா யூ ஹேவ் டு லிசன் அட்டென்டிவ்லி. சொல்லப்போ நம்ம என்ன பண்ணோம்? இயற்கையை உன்னிப்பாக நம்ம என்ன பண்ணோம்? உற்று நோக்குவதுமாக்கல பேசுவது நாம உன்னிப்பாக நாம் கேட்க இன்றைக்கு அழைக்கப்படும் செவிகள் திறக்கணும். இன்றைக்கி உலகப்படுகிறது என்ன பண்ண ஒரு இயற்கை நாம உன்னிப்பாக கவனம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். லிவ் ரெஸ்பான்சிபிலி, பொறுப்புணர்வோடு நாம் வாழ இன்றைக்கு நாம் அழைக்கப்படுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் படித்து ஆதி ஒன்றா சொல்கிறார், ஆதவன் தான் சொல்கிறாரு, இந்த உலகத்தை நீ ஆண்டு பராமரி. ஆண்டு என்று சொன்னாக்க பொறுப்புணர்வோடு, வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை பொறுப்புணர்வு என்ன பண்ணிக்கிட்டு நீங்கள் இயற்கையை நீங்கள் பாதுகாக்கணும். சொல்லுவோம்ல, சித்திரம் சிவம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? சித்திரம் வரைய முடியும். நீ யார் ஊராக இருக்கலாம், நீ இந்தியாவாக இருக்கலாம், நீ அமெரிக்காவில் யாராக இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் ஒருத்தர் சொல்கிறாரு, பூமி எங்கே இடத்துல இருக்குது பிளானட்டில், இந்த இதில் கேலக்சியில், சூரிய மண்டலத்தில் எங்கே இருக்குது? எத்தாவது இடத்துல இருக்குது? எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் 9 பீஸ் ஆஃப் பைஸ் அப்படி சொல்லி இந்த 9 மனப்பாடம் பண்ணுறது 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல என்ன இருக்கும்? பூமி காஞ்சி கருகி போய்ட்டுருக்கும். 4வது போயிருந்தால் உருகி போயிருக்கும். அந்த 3வது இடத்துல குறிப்பிட்ட பாகை என்ன பண்ணுது அங்கே இருப்பதுனால தான் பூமி என்ன இன்றைக்கி சேஃபாக இருக்குது, வாழ்கின்ற உலகமாக இருக்குது. இன்றைக்கி என்ன வந்துச்சு? பூமிக்கு என்ன அடிக்குது? ஜுரம் அடிக்குது. 1.5 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 1.5 டிகிரி சென்டிகிரேட், ஃபேரன்ஹீட் இல்லை, 1.5 டிகிரி சென்டிகிரேட் என்ன ஆகுது? இங்கே பூமிக்கு ஜுரம் அடிச்சுனுக்குது. என்ன அடிக்குது? ஜுரம் அடிச்சுனுக்குது பூமிக்கு. இந்த ஜுரம் வந்தோன்னா நமக்கு அடுத்து என்ன வரும்? அதிகபட்சம் என்ன ஆகும்? என்ன வரும்? குளிர் வரும். குளிர் வந்தோன்னா ஆகும் பூமி. ரீசெண்டாக என்ன பிலிப்பைன்ஸ் என்ன வந்துச்சு? இப்போது 7.8 ரிக்டர் எர்த்குயிக் வந்துச்சு. சுனாமி அலர்ட்டம் கொடுத்துருக்குறாங்க. அங்கே எங்கே? பிலிப்பைன்ஸில். நிறைய பேர் பயம், நம்ம பிள்ளைகள் வரிசையில் அங்கே படிக்கிறாங்க. 7.8 ரிக்டரில் என்ன வந்துச்சு? அதாவது சொன்னார், நேரத்தில் எங்கே தான் நிற்கணும்? நம்ம தரைக்கு பூமிக்கிட்ட வந்து வீட்டில் இருந்தால் சேஃப் கிடையாது. எங்கே வரணும்? பூமியோட தரைக்கு வந்துடணும். வந்தால் என்ன பண்ணோம்? பூமி தாய் உன்னை பாதுகாத்துக்கொள்ளு. வீட்டில் இருந்தால் கட்டடிஞ்சு விழுந்துடும். அப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் பூமி தாய் நம்மை அற்புதமாக நம்மை பராமரித்து பாதுகாத்து என்ன பண்ணுங்க செயல்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நம்ம என்ன பண்ணோம்? அவரோடு பயணிக்க இன்றைக்கி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு எங்கே போகிற? ஜெபம் பண்ணுறதுக்கு. மார்க் 35 சொல்லுது, அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபிக்கு எங்கே போனார்? மலை மேல் ஏறினார். தன் சீடலோடு இரவு என்ன பண்ணாராங்க? சோத்திரை பாட்டை பாட மருரு மலைக்கு போகிறார். அங்கே மலைக்கு போகிறார், ஒவ்வொரு மலைக்காக போகிறார். மலைக்கு போகிறாரு, கடலுக்கு போகிறாரு. செய்தி சொன்னால் சொல்கிறாங்க, விதை விதைக்கிற ஊமையை சொல்கிறாரு, கடுகு விதை ஊமையை சொல்கிறாரு, முத்து ஊமையை சொல்கிறாரு. இயற்கையின் வழியாக இரவு என்ன பண்ணார்? நமக்கு மிக அழகாக, நமக்கு மிக சாதாரணமாக தத்துருவமாக நமக்கு என்ன பண்ணுறாரு? அவர் வாழ்வதற்கான வழியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகிற அநேக ஊமைகள் எது வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது? இயற்கையின் வழியாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இறைய மக்களே, இன்றைக்கு நாம் உடனடியாக செயல்பட வேண்டால் வி மஸ்ட் விட்னஸ் போல்ட்லி. நான் படித்த சங்கீதம் 19 சொல்லுது, இட் ரிவீல்ஸ் காட்ஸ் க்ளோரி. ஆண்டவருடைய படைப்பு எது வெளிப்படுத்து? அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இட் ரிவீல்ஸ் காட்ஸ் க்ளோரி. வி டிஸ்டார்டட் காட்ஸ் க்ளோரி. நாம் இவருடைய மாட்சியை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய சாயலை, இறை சாயலை அழிச்சிட்டோம். நம்ம ஜாதி பெயரால், சமயத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இல்லை வர்க்கத்தின் பெயரால், பொருளாதார என்ன பண்ண இன்றைக்கி மக்களை வகுத்து கூறு போட்டு பார்த்து என்ன பண்ண இன்றைக்கி
அவனுடைய முகத்தில் இருக்கின்ற அவன் சாயல், கடவுள் சாயல் படை சாயல் என்ன பண்ணுவான்? அழித்தொழித்தது மாத்திரமல்ல, இறைவனுடைய படைப்பை வெளிப்படுத்துகின்ற, இறைவனுடைய படைப்பை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற இறைமாட்சி நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியல. நம்ம அடுத்த ஜென்ரேஷன் என்னவாக இருக்க போகிறான்னு தெரியல. அடுத்த ஜெனரேஷன் எப்படி வாழ போகிறான்னு தெரியல. அதான் ஒருத்தர் சொன்னார், அவர் இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்ன போட்டு சென்னையெலாம் நிறைய இடத்துல வந்துடுச்சுன்னா வந்துடுச்சு ஆக்சிஜன் டென்ட். நான் முடிச்சிடுறேன், கொல்லப்படுது. ஆக்சிஜன் டென்ட் வந்துடுச்சு. பியூர் ஆக்சிஜன் இல்லை. நீங்கள் நுங்கம்பாங்க போனீங்கன்னாக்கா காசு கொடுத்து என்ன பண்ண, நீங்கள் ஒரு 1 hour என்ன பண்ண ஆக்சிஜன் வச்சுன்னு வரலாம். நீங்கள் என்ன வச்சுட்டு வரலாம்? ஆக்சிஜன் டென்ட் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் வேணும் என்ன பண்ண, நீங்கள் போகலாம். நுங்கம்பாக்கத்தில் இருக்குது ஆக்சிஜன் சென்டர்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனாக்கா நம்ம என்ன போட்டுன்னு போனோம். இப்போ கொரோனா வந்தப்போ மாஸ்க் போட்டுட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம we have to wear பிக் மாஸ்க். யார் எதிர்க்கு வரனே தெரியாது. அதெல்லாம் போட்டு போனது என்ன வராது நம்மளுக்கு. இப்போ சில இடத்துல சொன்னால் ரீசெண்டாக சென்னையிலோட கொரோனா வந்துச்சுன்னு சொல்லி அந்த பயம் நினச்சிக்காதீங்க, வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் எபோலா வைரஸ் சொல்லுகிறாங்க. இப்போ எல்லாம் பாதுகாக்க என்ன பண்ணோம்பா? வி ஷுட் ஹவ் பயாலஜிக்கல் மாஸ்க். நம்ம என்ன சிறப்பான ஒரு மாஸ்க் நம்ம போட வேண்டிய நிலை இருக்குது. எல்லாம் அப்படி தான் போகும்போது ஒரு காலத்தில் இன்னும் ஒரு 20 வருஷம் என்ன பண்ண ஒவ்வொருத்தர் என்ன பண்ண போகிறோம்? எல்லாம் ஒரு ஓன் மாஸ்க். எதற்கு யார் வரேன், பையன் வரானா, என் குழந்தை வருதா, அப்பா நம்ம யாரும் தெரியாது. ஒரு கிரகவாசி மாதிரி நம்ம வாழப்போகிற நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் இங்கேயே பனி பெய்ய வாய்ப்பில் இருக்கிறது. என்ன நம்ம சொன்னாக்கா, இன்றைக்கு இயற்கையின் குரலை உற்று நோக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ யூ மஸ்ட் ரெடியூஸ், ரீசைக்கிள் இட் அண்ட் ரீயூஸ் இட். இல்லை என்ன பண்ண நம்முடைய தேவை என்ன எது இருக்குது? வாண்ட் இருக்குது, நீட் இருக்குது. இது தேவைன்னா வாங்கலாம். வாண்ட் வேண்டும் 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 என்கின்ற ஆசை என்ன பண்ண இன்றைக்கி வாங்கி வாங்கி வீட்டில் என்ன பண்ணுறாம்பா? ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 4 ட்ரெஸ் இருக்குது. ஒரு மாதம் பொறுத்து பார்த்தா ஒரு மூட்டை நிறைய என்ன பண்ணுதாங்க ட்ரெஸ் அப்படியே அடங்குது, போடுறதே கிடையாது. எனக்கு அது ஒரு ட்ரெஸ்ஸு தயாரினா 2 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஒயிட் கலர் ட்ரெஸ்க்கு பிளாக் கலர் ட்ரெஸ் வாங்கினாக்கா அதுக்கு இன்னும் அதிகமான தண்ணி தேவைப்படுது. தண்ணி அந்த துணியை தயாரிப்பதற்கு. ஸோ ஆர் வேஸ்டிங் டூ மச் ஆஃப் வாட்டர். நம்ம என்ன பண்ணுறோம்? தேவையில்லாமல் என்ன பண்ணுறோம்? துணிகளை அதிகமாக வாங்கும்போது என்ன பண்ணுறோம்? உதாரணம் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த துணியை தயாரிப்பதற்கான தேவைப்பட தண்ணீர். நீங்கள் கிருஷ்ணகிரி போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற ஆற்றுல என்ன வருது? நுரை தான் வருது. அனைத்து எதனா வருது? நுரை தான். நுரை எங்கே போகுது? கழனிக்கு போகுது. கழனி எங்கே போகுது? உன் வயிற்றுக்கு போகுது. எங்கேயும் போகல. ஸோ யூ மஸ்ட் திங்க் ஓவர் இட். யூ மஸ்ட் ரெடியூஸ், ரீசைக்கிள் இட் அண்ட் ரீயூஸ். நம்முடைய தேவை என்ன பண்ணாமோ குறைத்து கொள்ள வேண்டும். கூடுமாறு நம்ம என்ன பண்ணோம்? மறுசூழ்ச்சி செய்து கற்றுக்கொள்ளணும். வீட்டில் குப்பையே போடுங்களேன், உற்சாக பாருங்களேன். அவன் பல முறை சொல்லுவான், நீங்கள் ரெட் கலர் பாக்ஸ் என்ன போடுங்க, நான் பயோடிகிரேடபிள் போடுங்க. என்ன பண்ணுங்க, இதில் மக்குகிற குப்பை போடு, மக்காத குப்பை. நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் கறிகடி போனால் என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துன்னு போகிறோம். எப்போ நம்ம துணிப்பைக்கு மாறுறோமோ, இது ஏதோ அரசாங்கம் தான் செய்யணும் இல்லை, தனி மனிதனுடைய ஒழுக்கம். நீங்களும் நான் என்ன பண்ணோம்? இதற்கு நாம் உடனடியாக நாம் செயல்படவில்லை என்று சொன்னால் நம் எதிர்கால சந்ததிக்கு இந்த அழகிய உலகம் இல்லாமல் அழிந்தே போகும். இந்த உலகம் நரகமாக மாறும். நரகத்தை நாம் இங்கேயே பார்க்கலாம். அன்புக்குரியரை மக்கள், இந்த நாளில் ஆண்டவர் நம் தந்திருக்கின்ற இந்த இயற்கையின் வழியாக நாம் பொறுப்புணர்வோடு உடனடியாக நாம் செயலாற்ற இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த உருகுலைந்த படைப்பை மீண்டும் சீரமைத்து புதுவாழ்வு பெறும்படியாக இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். நம்ம பைபிளில் தொடங்கும்போது தான் தொடங்குது, படைப்பின் வரலாறு தொடங்குது. முடிக்கும் பொழுது புதிய வானம் புதிய பூமி. நான் படித்தல லூக்கா வெளிப்படை 22ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க? வாழ்வு தருகின்ற மரம், மக்களுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய மரங்கள் அங்கே கண்டேன் என்று யோவான் முடிக்கும் பொழுது அங்கே திருமறை தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் அதை உருவாக்கும் திருமறை கொடுக்கும்பொழுது முதல்ல படைப்பின் வரலாறு, மனிதன் அதை சீரழித்து அது வீழ்ச்சி அடைகின்ற பொழுது, நிறைவு செய்கின்ற பொழுது இறைவன் சொல்கிறாங்க, புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம், அங்கே வாழ்வு தருகின்ற நிலைப்பாடு உண்டாகும் என்று ஊதிய நமக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார். இங்கே நம்பிக்கை இருக்கிறது. ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன மாறணும்? அந்த வாழ்வு தருகின்ற மக்களுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய திருச்சபையின் அங்கங்களாக இயேசுவின் சரீரத்தின் அமைப்பாக உலகத்தில் செல்ல நம்ம அழைக்கப்பட்டிருக்கணும். நீங்களும் என்ன பண்ணோம்? இந்த உலகத்திற்கு வாழ்வு தருகின்ற அருமருந்தாக புறப்பட்டு செல்லிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஒன்று புரிஞ்சுங்க,
இந்த திருச்சபை இதற்கான குரல் எழுப்ப வேண்டும் சொன்னால் வேறு எங்கேயும் யாராலும் செய்ய முடியாது. வேறு லெஸ்லி சொல்லுகின்றார், வெளியிலேயே அழுகின்ற குரல்னா அப்புறம் எங்கே ஒழிக்கணுமா? திருச்சபையில் ஒழிக்கப்பட வேண்டும். அது குரல்னா பண்ணாமா? மாற்று குரலாக நாம் இங்கே எதிரொலிக்கின்றைக்கு நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகிய இந்த நாளிலே இறைவனுடைய குரலை கேட்பது மாத்திரமல்ல, we must listen attentively and also should live responsibly. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய குரலை உன்னிப்பாக கேட்டு அதன்படியாக நாம் பொறுப்புணர்வோடு வாழ்கின்ற பொழுது இந்த இயற்கையும் வாழும், நம்முடைய எதிர்கால சந்ததியும் வாழ் பெறும். அப்பேற்பட்டான வாழ்வை பெற்றுக்கொள்ள தூய நமக்கு அருள் செய்யும்படியாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் மன்றாடுவோம். கீர்த்தனையில் 417வது பாடல், முதல் சரத்தை மாத்திரம் பாடம். அமைதியில் இறைவனை காணுவோம். நம்மை இறைவனோடு அர்ப்பணித்து இயற்கையோடு நம் வாழை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக இறைவன் அமைதியில் பேசுகின்ற ஒரு கூக்குரலை, நாம் பேசிய வார்த்தைகளை ஒரு சில உணர்ந்து, இறைவா நான் உடைய வார்த்தையை இயற்கையின் வழியாக பேசுகின்ற வார்த்தையை பொறுப்புணர்வோடு நான் கேட்கவும், மிகுந்த பொறுப்புணர்வோடு நான் வாழவும், ஆண்டவர் படைத்த படைப்புக்கு நான் சாட்சியாக நான் தொடர்ந்து உறுதியாக நிற்கவும் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நம்முடைய குறைகளை உணர்ந்தவர்களாக நாம் புதுப்பித்துக் கொள்ள சேர்ந்து பாடுவோம். அமைதியில் இறைவனை காணுவோ, அமர்ந்தே அவர் அன்பை பூணுவோ. அமைதியில் இறைவனை காணுவோ, சுமைகளை அவர் பதம் போடுவோ, சுமைகளை அவர் பதம் போடுவோ. சோர்வுகள் நீங்கியே வாழுவோ, சோர்வுகள் நீங்கியே வாழுவோ. அமைதியில் இறைவனை காணுவோ, நம்மாலே எல்லாம் ஆகும் என்று நம்பியே வாழ்ந்தது போதும் என்று, நம்மாலே எல்லாம் ஆகும் என்று நம்பியே வாழ்ந்தது போதும் என்று, பெம்மானின் பாதமே பணிந்து நின்று, பெம்மானின் பாதமே பணிந்து நின்று, பேரருள் நாடுவோம் வேண்டி நின்று, பேரருள் நாடுவோம் ஏங்கி நின்று. அமைதியில் இறைவனை காணுவோ, அமர்ந்தே அவர் அன்பை பூணுவோ. அமைதியில் இறைவனை காணுவோ. பேரிரைச்சல் உண்டாக்கியது, எக்காலம் துணித்தது, நெருப்பும் உண்டானது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அங்கே இல்லை. இவைகளுக்கு பிறகு அமைதி உண்டானது. ஆண்டவர் அமைதியில் எலியாவு கூட பேசினார் என்று சொல்லி, இரைச்சல் மிகுந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே அமைதியான சூழலில் இறைவனின் குரலை கேட்கும்படியாக இயற்கை எங்களோடு பேசுவதற்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இயற்கை மிக வலுவாக பேசி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையில் மாற்றங்கள் உலகத்தை மிகுந்த அச்சுறுத்தல் உள்ளாக்கிய வேளையில் இது மனிதனால் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய அழிவுக்குரிய தொடக்கமாக இருப்பது என்று நான் வருந்துகிறோம். ஆண்டவரே, நீர் படைத்த பொழுது அனைத்தும் நல்லதென கண்டீர். மனிதரை படைத்த பொழுதோ ஏன் படைத்தீர் என்று வேதனைப்பட்டீர். இன்றைக்கு நாங்கள் இல்லாமல் இயற்கை இருக்கும். இயற்கை இல்லாமல் நாங்கள் வாழ இயலாது. ஆம் ஆண்டவரே, இயற்கை சார்ந்து நாங்கள் வாழ வேண்டியில் இருக்கின்றோம். இயற்கை இல்லாமல் எங்களால் ஒருவனும் அசைக்கும் என்று அறிந்திருக்கின்றோம். இந்த இயற்கையே எங்களுக்கு ஒவ்வொரு நாள் உணவளித்து எங்கள் வாழ்வை உண்டு பண்ணி எங்களுக்கு கழிவுகளையும் சுத்தம் செய்து மீண்டுமாக எங்களுக்கு உணவாக கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இயற்கையின் வழியாக எங்களுக்கு வாழ்வென்பதை உணர்ந்தவர்களாக இயற்கையின் வழியாக இறைவனுடைய மாட்சி வெளிப்படுகிறது. இந்த இயற்கை ஒவ்வொன்றும் இறைவனின் மாட்சி வெளிப்படுத்துகின்ற வழியில் இயற்கைக்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொரு தீமையும் இறைவனுடைய மாட்சியை நாங்கள் குலைத்து கொண்டிருக்கிறோம். இறைவனின் மாட்சியை நாங்கள் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இறைவனின் மாட்சியை நாங்கள் களங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
இறைவனுடைய மாட்சியை நாங்கள் அடித்துக் கொண்டு என்பதை வெளிப்படுத்துவதை நாங்கள் வருந்துகிறோம் சாமி. எங்கள் வாழ்வின் வழியாக, எங்களுடைய அமைதியான செயல்பாட்டின் வழியாக இயற்கையை நாங்கள் போற்றி பாதுகாத்து, எங்களுடைய வேண்டாத தேவைகளெல்லாம் குறைத்து, இந்த இயற்கை என்றென்றும் வாழும்படியாக, இந்த இயற்கை என்று நூற்றாண்டு காலம் வாழ்ந்து எங்கள் தலைமுறைகள் மகிழ்ச்சியோடு இந்த இயற்கை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் பொறுப்புணர்வோடு செயலாற்ற இது எங்களை தகுதிப்படுத்தும். இந்த இயற்கை பிரசவ வேதனைப்படுகின்ற ரோமரிலே பவுலிலே சொல்வனமாக நாங்கள் இத்தகைய நிலைக்கு உள்ளாக்காதபடி, இயற்கை தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்வதற்கு நாங்கள் இடையூறாக இல்லாதபடி நாங்கள் மிகுந்த இயற்கையோடு இயற்கையுடைய அனுபவங்களை வழியாக நாங்கள் கற்று இயற்கைக்கு எந்த தீமையும் விலகிக்காத மாண்போடு நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை தொடர்ந்து நீர் பயிற்றுவியும். இந்த குரலை கேட்க எங்களை பலன் தார். செய்த காரியங்களுக்கு நாங்கள் வருந்துகிறோம். இனி ஒருபோதும் இந்த இயற்கைக்கு இயற்கை ஒவ்வாத, குறிப்பாக பிளாஸ்டிக் பொருளை ஒருபோதும் நாங்கள் பயன்படுத்தாதபடி, இந்த பிளாஸ்டிக் மனித வாழ்வுக்கு மிகப்பெரிய எமனாக இருப்பதை நாங்கள் வருந்துகிறோம் சார். நான் ஒருபோதும் அதற்கு அடிபணிந்து போகாதபடி அந்த இயற்கையோடு ஒத்த நிலையில் இருக்கின்ற, இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற ஆண்டவரே அந்த பொருட்களை வாங்கி நாங்கள் தொடர்ந்து வாழ்க்கை கற்று கிருபை பாரம் செல்லி நீரே எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும். நமக்கு என்று தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். அன்பின் நேசி வழியாக இறைஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. இயற்கையின் அழகு இதயம் நிறைந்த இயேசுவை நான் கண்டேன். இயற்கை உலகின் இனிய வண்ணத்தில் இயேசுவை நான் கண்டேன். இயற்கையின் அழகு இதயம் நிறைந்த இயேசுவை நான் கண்டேன். இயற்கை உலகின் இனிய வண்ணத்தில் இயேசுவை நான் கண்டேன். எல்லாம் படைத்த மன்னவா, எல்லாம் படைத்த மன்னவா, எங்கும் நிறைந்த விண்ணவா, உந்தன் மலரடி பணிகின்றேன். உந்தன் பொன்னடி போற்றுகின்றேன். இயற்கையின் அழகு இதயம் நிறைந்த இயேசுவை நான் கண்டேன். இயற்கை உலகின் இனிய